ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சல்மன் வ்ளாக்ஸ். 3 days கண்டினியூஸ் vlog போடுற சீரிஸ்ல இது டே 1. இனிமே யாராவது நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் காலையில டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போய் வீடியோ கண்டினியூ பண்றவாங்க. ஒர்க் அவுட் போட்டு முடிக்கிறதுக்குள்ள 7:46 ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், இப்போ ஜிம்ல ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மறுபடியும் கடைக்கு வரணும். வாங்க போலாம் வீட்டுக்கு. கைஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். கைஸ் இப்போ குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா துணி எடுக்கிறதுக்குலாம். இங்க பாருங்க. பாத்தீங்கன்னா கடைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். மைக் மாட்டியிருக்கேன், உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல. கைஸ் இப்போ கடைக்கு வந்துட்டேன். கடை ஓபன் பண்ணோம். கடைக்கு எவ்வளவு மணிக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 8:34 தான் வந்திருக்கேன் கடைக்கு. இது வேற உட்கார மாட்டேங்குது. கைஸ் கேமரா பிடிச்சிட்டு இதெல்லாமே எடுத்து வைக்க முடியாது. முன்னாடி இருக்கிறது ட்ரைபேட் உள்ள லாக் ஆயிட்டு இருக்கு. அதனால இதை எடுத்து வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஏன்னா இங்க தெரியுது, இங்க வைக்கிறேன். கைஸ் அதுக்கப்புறமா என்னோட ட்ரைபேட் எடுத்துட்டேன். கைஸ் ட்ரைபேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கடை எல்லாமே எடுத்து வைக்கணும். நீங்க கேட்கலாம், என்னடா ஷார்ட்ஸ்லயும் சரி ரீல்ஸ்லயும் சரி எல்லாத்தையும் கடை மட்டும் தான் எடுத்து வைக்கிறேன்ற மாதிரி எதுவுமே பண்றது இல்லையா அப்படின்னு. ஆமாங்க கைஸ், வேற எதுவுமே பண்ண மாட்டேன் நானு. கொஞ்சம் கடையில வேலை ஏதாவது இருந்தா அது பண்ணுவேன். அதுக்கப்புறமா கடை காலையில வருவேன், கடை ஓப்பன் பண்ணுவேன், ஏதோ கொஞ்சம் வேலை இருந்தா பண்ணுவேன். மதியானமா சாப்பிடுவேன், காலைல சாப்பிடுவேன், நைட் சாப்பிடுவேன், வருவேன், கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இதுதான் என்னோட வேலையே, ரெகுலர் வேலையே. இதுக்கப்புறமா கஸ்டமர் இருந்தா காமிப்பேன். இதுக்கப்புறமா அப்படி இருக்காது. ஏன்னா நான் vlogging ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க பண்ற சப்போர்ட் அப்படியே தெரிவிக்க, இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அப்படி தெரிவிக்க விட்டீங்கன்னா vlogging தான் மஸ்டா vlogging பண்றோம். வாங்க இப்போ கடை எல்லாமே எடுத்துக்கலாம். இங்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இங்க பாத்தீங்க இல்லையா, இங்க நான் தான் உட்காருவேன். மேலே ஏறிப்போ பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் தெரியும். அதுக்கு மேல நான் தான் உட்காருவேன். என்ன கிரிஞ்சு பண்றானே நினைக்காதீங்க. ரீல்ஸ்ல கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படி தப்பா இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணி மறுபடியும் கொடுக்கலாம். ஆனா இந்த ஃபுல் வீடியோல பேசுறது இருக்கே, ஆனா போக பழகிப்பேன். அதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இருக்கு. வாங்க இன்னும் இருக்கிறத எடுத்துக்கலாம் கடை. இதுவுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ கடை எல்லாமே குட்டணும் 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 குட்டணும். இந்த கடையை ஆல்ரெடி எங்க அம்மா கிளீன் பண்ணி வச்சிட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸ்ல இவங்க கடையை மட்டும் கொஞ்சம் அழுக்கா காமிக்கிறேன்னா அதனால இனிமேட்டு அப்படி காமிக்க மாட்டேன். நான் ஷார்ட்ஸ்ல ஃபுல் vlogger. ஏன்னு பாத்தீங்கன்னா 30 days சேலஞ்ச் எடுத்திருக்கேன். நான் எடுத்த ஒரு சேலஞ்ச் கூட உள்ள, அதனாலதான். ஆனா அந்த நான் ஒரு 4 வீடியோ மட்டும் டெலிட் ஆயிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் பருத்தத்துல போயிட்டேன். 4 நாளா சாப்பிடல. ஆமா நிஜமாலே வியூஸ் போனா சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன். வியூஸ் போடலன்னா அதனால இந்த வீடியோக்கு வியூஸ் வரணும், சாப்பாடு சாப்பிடுவேன். நீங்களும் தெரியும் நினைக்கிறேன், நம்புறேன், எல்லாமே பண்றேன். ஃபர்ஸ்ட் என் தம்பி இது போன 100 ரூபா சைக்கிள். இது நிஜமாலே 100 ரூபாய் சைக்கிள். யாருக்காவது வேணா கமெண்ட் பண்ணிடுங்க, கொடுத்துட்றேன். கைஸ் எங்க பாப்பா வந்திருக்கா. ஏ காக்கா, பாய் சார். வீடியோ பாய் 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 பாய். அவ்வளோ கைஸ், எங்க பாப்பா நந்தா, அவ பேர் காரோன்யா. ஆனா அவளுக்கு அவளே காக்கான்னு பேர் வச்சுக்கினா, அதனால நாங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் காக்கான்னு. தெரியல, நான் இதெல்லாம் எப்படி திரும்பி பாத்துக்கிறேன், இந்த ஒரு கண்ணாடியில தான். அதுல கிளீனா தெரியும் நான் தெரியறேனா இல்லையான்னு. ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். இதுதான் நான் பண்ற தப்பு. மைக் அங்க வச்சுட்டு நான் இங்க பேசினேங்க. என் தம்பி கூட பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணலான்னு, சே எஸ் சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணேன். நீங்க எல்லாருமே என்ன பண்ணீங்க, சேலஞ்ச் சே எஸ் சேலஞ்ச்னா ஆஃப் ஆயிடுச்சா இல்ல, சே எஸ் சேலஞ்ச்னா நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு டஃப்பான சேலஞ்ச் கொடுப்பீங்க. ஆனா என் தம்பி என்ன சேலஞ்ச் சொன்னா, இந்த மாதிரி வீட்டுல ஒரு கபோர்டு, இது வந்து ரேக்கு, எங்க வீட்டுல கபோர்டு இருக்கு, இந்த கபோர்டுக்கு கீழ இருந்து மேல ஏறி அங்க போய் உட்காரணுமா. இதெல்லாம் ஒரு சேலஞ்சா சொல்லுங்க.
நீங்க என்ன சேலஞ்ச் சேஎஸ்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு சேஎஸ் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கொடுத்தா நீங்க என்ன சேலஞ்ச் என்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அவனை எச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது கைஸ். சின்ன போதும் வேலை செய்ய வேண்டும், பேசினது போதும் வேலை செய்ய வேண்டும். ரெடி கைஸ், பீட் பாக்ஸ் எல்லாம் போடுறேன்னா முன்னாடி எனக்கு பசிக்குது. எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்க அம்மா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸுக்கு போறாங்க. என்ன கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ். அதனால அவங்கள வந்து சமைக்க முடியாது சூழ்நிலை வந்து விட்டது. அதனால் இப்போது மட்டும் நான் ஹோட்டலில் வாங்கிக் கொள்கிறேன். நான் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் போகணும் சாப்பாடு வாங்குறதுக்கு. எனக்கே பெஜாராகுது. 3 கிலோமீட்டர் இல்ல, முன்னாடி இருக்கு பாருங்க ஹோட்டல். எதையும் நினைக்கிறேன். இப்போ அங்கதான் போய் சாப்பாடு வாங்க போறேன். வாங்கிட்டு வந்தா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ சாப்பிட போறோம். கைஸ் வேலை முடிச்சாங்கன்னா கடைக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். 2 hours later. எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா டீ கிடைக்குதா, டீ வாங்குறதுக்கு. வாங்க டீ வாங்க. வீடியோ அப்படியே ஃபுல்லா பாருங்க. சாய் பார்சல் அஷிக் பையா. கைஸ் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. நான் இங்க ஸ்டாக்குக்கு போகணும். அதனால எல்லாமே எழுதிட்டு இருக்கேன், எது எது வேணும் எது எது வேணக்கூடாதுன்னு. ஏன்னா அங்க எல்லாமே காலிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் எழுதணும். எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாக் வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாக் கடைக்கு வந்துட்டோம். கைஸ் எங்கன்னா அங்க ஸ்டாக் வாங்கிட்டு இருக்காரு வெளியே. நான் உள்ள வந்திருக்கேன் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு. ஒருமா இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மையாலே நான் என்ன பேசியிருக்கேன்னு தெரியாது. ஏன்னா எடிட்டிங்ல தான் தெரியும். அப்படி நல்லா வரலையா கூட ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே கண்டினியூவா வீடியோ பாருங்க ப்ளீஸ். கைஸ் இப்போ ஸ்டாக் எடுத்துட்டு கடைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஓட்டு 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 கைஸ் ஸ்டாக் எல்லாம் வாங்கிட்டு கடைக்கு வரதுக்கு ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இந்த ஸ்டாக் எல்லாம் நடக்குது. அப்புறமா இது கொஞ்சம் உள்ள பாருங்கன்னா ரொம்ப டெஸ்ட் ஆயிட்டு இருக்கா. அதனால செக் பண்ணும் அங்கே ஏதாவது எல்லி கடிச்சிருக்கான்னு அது செக் பண்ணும். அப்புறமா அந்த பக்கம் கிளீன் பண்ணும். இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லா பாருங்க. கைஸ் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 9:30 ஆகுது. எல்லாமே எடுத்து நீட் பண்ணி அடிக்காச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் அப்படியே இருக்கு. இதை நாளைக்கு காலைல வந்து எடுக்கிறேன். இப்போ கடை எடுத்துக்கணும். கைஸ் இப்போ கடை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே 2ல சந்திக்கிறேன். டாடா பாய், நன்றி, வணக்கம்.